ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதாவது தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2025 4வது மாதமானது நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த 4வது மாதம் சாதாரண மாதம் கிடையாது. ஒரு தெய்வீகமான முக்கியமான மாதம் என்று சொல்லலாம். அப்படி என்ன தெய்வீகமான முக்கியமான மாதம் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த 4வது மாதத்தில் நிறைய தெய்வீக சம்பந்தமான விஷயங்கள் வரும். அதனால் இந்த 4வது மாதம் ரொம்ப முக்கியமான மாதமாக கருதப்படுது. அதில் இப்போ முக்கியமான ஒரு நாளானது ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி அன்னைக்கு வரப்போகுது. அன்று தமிழ் மாதத்தில் பங்குனியுடைய 29ஆம் நாள், கிழமை சனிக்கிழமை. இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பௌர்ணமியானது வந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி சாதாரணமான பௌர்ணமி கிடையாது. மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு பௌர்ணமி என்று சொல்லலாம். பௌர்ணமி அன்னைக்கு பிரபஞ்சத்தில் நிறைய சக்திகளானது நிறைந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிரகங்களிடையே சில மாற்றங்களும் ஏற்படும். அதனால் இந்த பௌர்ணமி ஒரு சாதாரண பௌர்ணமி என்று கிடையாது. இந்த பௌர்ணமி ஒரு முக்கியமான பௌர்ணமி. இந்த பௌர்ணமியில் கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். மீன ராசியில் பிறந்த நேயர்கள் உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கான தலையெழுத்து என்ன மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு அந்த தலையெழுத்துக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. வாங்க, உங்களோட ராசிக்கு இந்த பங்குனி பௌர்ணமியில் கிரக மாற்றங்களால் என்ன தலையெழுத்து மாறுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பங்குனி மாத பௌர்ணமியுடைய சிறப்பை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி இந்த பௌர்ணமி நாளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்தால் நிறைய நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுமா? ஸோ என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிற அந்த ரகசியத்தை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. வாங்க பார்க்கலாம். திருவண்ணாமலையே மலையாக சிவமாக காட்சியளிக்கக்கூடிய அற்புதம். இந்த திருவண்ணாமலையில் பௌர்ணமி நாளில் கிரிவலம் வந்தால் வளங்களும் நலங்களும் உண்டாகும் என்பது நம்பிக்கை. அதுவும் பங்குனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு எந்த நேரத்தில் கிரிவலம் வரலாம், அதனால் என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத திருவண்ணாமலையில் ஆலய நிர்வாகம் அறிவித்திருக்கு. அதை தான் இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். திருவண்ணாமலையில் தினசரி கிரிவலம் வரலாம், இருந்தாலும் பௌர்ணமி நாட்களில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வருவாங்க. கிரிவலத்தை தொடங்கும் போது அண்ணாமலையார் கோபுர வாசலில் இருந்து கிரிவலத்தை தொடங்கணும். ஆக்சுவலி கிரிவலம் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய சாதுகளுக்கு உங்களால் முடிஞ்ச அன்னதானம் உங்கள் ராசிக்காரங்க கொடுப்பது சிறப்பு. ஏன்னா சாதுக்கள் வடிவில் சித்தர்கள் இருக்கலாம். அவர்களுக்கு அன்னதானம் செய்வதால் முன்ஜென்ம பாவங்கள் அகலும். ஸோ கிரிவலம் வருவதுடைய முழு பலனும் கிடைக்கும். அதனால் மீன ராசிக்காரங்க அன்னதானம் செய்ய மறக்காதீங்க. திருவண்ணாமலையில் பௌர்ணமி நாள் அன்று மட்டும்தான் கிரிவலம் வர வேண்டும் என்பதில்லை. வருடத்தில் 365 நாளுமே மலையில் வலம் வரலாம். இதில் ஞாயிற்றுக்கிழமை கிரிவலம் வந்தால் சிவலோக பதவி கெட்டும். திங்கட்கிழமை கிரிவலம் வந்தால் இந்திர பதவி கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை கிரிவலம் வந்தால் கடன் வறுமை நீங்கும். புதன்கிழமை கிரிவலம் வந்தால் கலைகளில் தேர்ச்சியும் முக்தியும் கிடைக்கும். வியாழக்கிழமையில் கிரிவலம் வந்தால் ஞானம் கிடைக்கும். வெள்ளிக்கிழமை கிரிவலம் வந்தால் வைகுண்ட பதவி கிடைக்கும். சனிக்கிழமை கிரிவலம் வந்தால் பிறவி பணி அகலும். அஷ்டமி நாளில் கிரிவலம் வந்தால் பிரச்சனைகள் போகும். இப்படி கிரிவலம் வர்றது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கிழமைகளுக்கேற்ப உங்களோடக்கு பலன் கிடைக்கும். ஆக்சுவலி அண்ணாமலையார் சன்னதி துவக்கத்திலிருந்து மலையை சுற்றி வரக்கூடிய கிரிவல பாதை முழுவதும் பல கோவில்கள் அமைந்திருந்தாலும் 8 திசைகளில் இருக்கக்கூடிய நம்மை காப்பாற்றி அருள் புரிவதற்காக சிவபெருமான் 8 லிங்க திருமேனியாக திருக்காட்சி தருவார். சிறப்பு வாய்ந்த அஷ்டலிங்க கோவில்களில் இங்கே தரிசனம் மிக முக்கியமானதாக கருதப்படுது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அஷ்டலிங்க தரிசனத்தில் முதல்ல அருள் தருவது இந்திரலிங்கம். இந்திரன் வழிபட்ட லிங்கம். இங்கு ஜரவதம் எனக்கூடிய யானையின் மூலம் கேட்பதையெல்லாம் பக்தர்களுக்கு வாரி வழங்குகிறார் இந்திரதேவன். கையில் வஜ்ராயுதம் தாங்கியவராக அருள் தருகிறார். ஸோ கிரிவல பாதையில் உள்ள அக்னி குலத்தையொட்டி அமைந்திருக்கிறது 2வது அக்னிலிங்கம். தென்கிழக்கு திசைக்கு அதிபதி சந்திரன். ருத்ரமூர்த்திகள் மூவர் பல யுகங்களாக அங்கு பிரதட்சணமாக கிரிவலம் வந்தனர். அவர்கள் திருமேனிகள் இந்த இடத்துல வந்தபோது குளிர்ச்சி பெற்றது.
அந்த இடத்தை தோண்டி பார்த்தபோது சுயம்புலிங்கம் காட்சியளித்தது. அந்த இடம்தான் இன்றளவும் அக்னிலிங்கமாக காட்சி தருகிறது. இங்கு வழிபாடு செய்தால் நோய் பிணி பயம் முதலியன விலகும், எதிரிகள் தொல்லை மனபயம் நீங்கும். அப்புறம் கிரிவல பாதையில் மூன்றாவது லிங்கம் யமலிங்கம். யமராஜன் அங்க பிரதேசனமாக கிரிவலம் சென்று சிவனை வழிபட்டார். அவர் கிரிவலம் நிறைவு செய்த இடத்தில் தாமரை மலர்ந்தது. அதிலிருந்து ஜோதியமான ஒரு லிங்கம் தோன்றியது. அதுவே யமலிங்கம். ஆக்சுவலி இங்கு மனமுருகி பிரார்த்தனை செய்தால் பொருளாதார கஷ்டங்கள் உங்களுக்கு நிவர்த்தியாகும். அப்புறம் சோன தீர்த்தத்துக்கு அருகே நிருதி லிங்கம் அமைந்திருக்கு. அரியை நிருதீஸ்வரர் என்பவர் வலமுந்து வழிபடுவதை இங்கு வழக்கமாக கொண்டிருந்தார். அப்போது கிரிவல மலையின் தென்மேற்கு திசையில் ஒரு குழந்தையின் அழுகுரலும் பெண்ணின் சலங்கை ஒளியும் கேட்டது. அந்த இடத்தை நோக்கி நிருதீஸ்வரர் சென்றார். அவர் எதிரில் பிரதிருதிப லிங்கம் தோன்றியது. அதுதான் நிருதி லிங்கம். இங்கு வழிபாடு செய்தால் குழந்தை பாக்கியம் சுகவாழ்வு உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் நீருக்கு அதிபதியான வருண பகவான் அக்னி வடிவமான அண்ணாமலையை முழங்கால் பிரதட்சணமாகவும் ஒற்றைக்கால் பிரதட்சணமாகவும் கிரிவலம் வந்து வழிபட்டார். அப்போது கிரிவல பாதையில் ஒரு இடத்தில் வானம் தொடக்கூடிய அளவுக்கு நீரூற்று வளர்ந்தது. அந்த புனித நூரை உடல் முழுவதும் பூசி அண்ணாமலையை மெய்மறந்து வணங்கினார். வழி திறந்த போது எதிரில் ஒளிமயமான வடிவில் லிங்கம் காட்சியளித்தது. அந்த லிங்கமே வருணலிங்கம். இங்கு வழிபட்டால் கொடிய நோயிலிருந்து விடுதலையும் புகழும் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் மூச்சுக்காற்றை நிலநிறுத்தபடியே வாயு பகவான் கிரிவலம் சென்றார். அப்போது அடி அண்ணாமலை அருகே சுகந்தமான நறுமணம் வீசியது. அதுவரை மூச்சு நிறுத்தி வலம் வந்த வாயு பகவான் நிலை தடுமாறினார். அங்கு பஞ்ச ஸ்ருத்திக மலர்கள் நடுவில் சுயம்புவாக லிங்க வடிவில் சிவன் காட்சியளித்தார். அதுவே வாயுலிங்கம். இக்கோயிலை அடையும் போது இயற்கையாகவே ஒரு அமைதி கிடைக்கும். காற்று தென்றலாக வீசும். இங்கு வழிபாடு செய்தால் எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுபடலாம். பெண்களுக்கு நல்வழியானது கிடைக்கும். அப்புறம் எல்லா செல்வங்களுக்கும் அதிபதியானவர் குபேரன். ஆனால் ஆண்டியான சிவனின் அருள் வேண்டி குதிகால் நடையுடன் குபேரன் கிரிவலம் சென்று வழிபட்டார். அப்போது விஷ்ணுவும் லக்ஷ்மியும் சேர்ந்து அண்ணாமலையார சக்கரபாணி செய்யக்கூடிய காட்சியை குபேரன் தரிசித்தார். இந்த இடத்தில் சுயம்புவாக தோன்றியதே குபேரலிங்கம். இங்கு இறைவனை வேண்டினால் பொருளாதாரம் உயரும், மன அமைதி கிடைக்கும். நிலையற்ற வாழ்வு உணர்த்தக்கூடிய லிங்கம் ஈசான்ய லிங்கம். இதுதான் கடைசி லிங்கம். கண்களை மூடியபடி ருத்ர முனிவர் கிரிவலம் சென்றார். அப்போது ஈசான்ய மூலையில் ஒருவருடைய அருள்கடல் கேட்டது. அங்கு சென்றபோது சுயம்புலிங்கமாக காட்சியளித்தாரு. கிரிவல பாதையின் கடைசி லிங்கமாக இது சொல்லப்படுது. இங்கு வழிபாடு செய்தால் மனம் ஒருநிலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடையும். இவ்வளோ சிறப்பு இந்த கிரிவலம் செல்றதுனால உங்கள் ராசிக்கு கிடைக்கும். பங்குனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு கிரிவலம் சென்றிங்கன்னா இந்த மாதிரி சிறப்பு பலனை நீங்கள் பெறலாம் என்பதை தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக கிரிவலம் செல்ல ட்ரை பண்ணுங்கள். இப்போ உங்களோட ராசிக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை ஷேர் பண்ண போகிறேன். அதாவது என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை. உங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நடந்து பயன்பெறலாம். சரி வாங்க, உங்களோட ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து உங்களோட ராசிக்கு தெரிஞ்சுக்குங்க. பிள்ளைகளுக்காக தன் இன்பத்தையே தியாகம் செய்யக்கூடிய குணம் படைத்தவர்கள் நீங்கள். இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு நன்மைக்காகவே எந்த துன்பத்தையும் பொறுத்து கொள்ளணும் என்பது ஒரு எச்சரிக்கையாக இந்த டைம் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் உத்தியோகத்தில் உங்களுக்கு சக ஊழியர்கள் உதவிகள் செய்வாங்க. சொந்த தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு நல்ல வேலையாட்கள் அமைவாங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவுறது, சொந்த தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு நல்ல வேலையாட்கள் அமைகிறது. இந்த மாதிரி ப்ளஸ்ஸான விஷயம் நிறைய நடக்கும். இதன் மூலம் உங்களுக்கு உற்பத்தி பெருகி லாபமானது இந்த டைம் கிடைக்கும். அப்புறம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய மீன ராசிக்காரங்க குடும்ப தலைவிகள் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டியது இந்த டைம் அவசியம். அனைவரிடமும் நட்புறவு கொள்வது நல்லது. குறிப்பாக கணவர் வீட்டாரிடம் அனுசரித்து செல்வது நல்லது. அனுசரித்து செல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அதனால் உங்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படும். அப்புறம் மாணவ மாணவிகள் தேர்வில் வெற்றி பெற அதிக முறை எழுதி பார்க்கறது நல்லது. அப்போ தான் உடல் நலத்தில் அக்கறையானது காட்ட முடியும். அக்கறை மட்டும் இல்லாமல் உடல் நலத்தில் நல்ல பலனும் பெற முடியும். அதனால் உடல் நலத்தில் நல்ல பலன் பெறுவதற்கு அக்கறை காட்டி இருந்துக்குங்க. இந்த மாதிரியான பலன்கள் தாங்க உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கான பலன்கள் என்ன எல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ண இந்த பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
இதே போல் புதிய வீடியோக்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.